பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி விழும் நெல்லலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி விழும் நெல்லலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ புத்துங்கிளி இங்கிருக்க கோவை பழம் அங்கிருக்க புத்துங்கிளி இங்கிருக்க கோவை பழம் அங்கிருக்க கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ புத்துங்கிளி இங்கிருக்க கோவை பழம் அங்கிருக்க கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ இளவாலம் தண்டாக எலுமிச்சம் கொடியாக இருந்தவள கைப்பிடிச்சு இரவெல்லாம் கண்முழிச்சு இல்லாத ஆசையிலே என் மனச ஆடவிட்ட மச்சானே ஓடம் விட்டு போனானே ஓடம் விட்டு போனானே ஓடம் விட்டு போனானே ஊரெங்கும் தூங்கையிலே நான் மூச்சு வாங்கையிலே ஊரெங்கும் தூங்கையிலே நான் மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காத்தே இதா ஓடி போய் செய்தி சொல்லு ஓடி போய் செய்தி சொல்லு கைகளிலே என் மனச ஆடவிட்ட மச்சானே
தூரம் விட்டு போனானே தாமரை அவள் இருக்கே இங்கே சூரியன் நான் இருக்கே தாமரை அவள் இருக்கே இங்கே சூரியன் நான் இருக்கே சாட்சி சொல்லும் சந்திரனே நிலா ஓடி போய் செய்தி சொல்லு பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ குண்டிலும் வெடிகளையே நிலா ஓடி போய் தோடு சொல்லு ஐயாவுக்கு நன்றி. நாங்களாம் எங்க போற தெரியுமாங்க? காட்டுக்கு காவலுக்கு போனோம். வள்ளியம்மா கூட காவல் முடியும் தர வரை துணையோடு இருக்கணும்னு அப்பா சொன்னாரு. அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணும். காவலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்க ஆசையெல்லாம் எடுத்து சொல்லணும். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். நீங்களுமா? குப்பையில கிடக்கிற கொட்டாங்குச்சி கூட குச்சியை கோர்த்துட்டு கிடக்கு. வள்ளியம்மா வந்தாங்க முருகனை காதலிக்கிறோம்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க யாரை காதலிக்கிறீங்க? அவர் அண்ணன் விநாயகரை காதலிக்கிறேன். எதுக்கு அவரை காதலிக்கிறீங்க? தும்பிக்கை பெருசா இருக்குன்னு வேலையை பாரியா? அதெல்லாம் இல்லைங்க, நான் காதலிக்கிறவரை தேடிட்டே அலைகிறேன். என்ன கண்ணிலே சிக்கலையா? சிக்கல சிக்கனா செத்த சிவனாண்டி. அதனால மனசுல இருக்க ஆசை எப்படி சொல்லுங்க. மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்ணன் வரும் பொழுது அல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிர் அல்லவா. இது கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா வருவாய் தலைவா சோகத்தை நிறுத்திவிடு
நன்றி நன்றி நன்றி. மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி இருக்கு. இப்படி ஒரு ஒளிபெருக்கி இப்படி ஒரு பக்கம் மேல இருந்தா வரும் மாசத்துக்கு 45 நாள் நாடகம். எங்க 1.5 மாசம் கணக்கு சொல்றீங்களே, 30 நாள் தானே. பகல்லையும் ஆடுவோம். நம்ம ஆடாத நாடகமா பகல்ல ஆடுனா போச்சு. அதனால எனக்கு அடுத்து ஒருத்தி இருக்க, அன்பானவ அழகானவ. என்ன சொல்றீங்க? உண்மையிலேயே அன்பானவளா? அன்பானவ அழகானவளா? கோவப்படுவா. எனக்கு பொருத்தமா அவளுக்கு ஏதாவது சுருக்குன்னு வந்தா கோவப்படுவா. அடுத்த நிமிஷம் அதெல்லாம் சமாதானம். எனக்கு பொருத்தமா இருப்பாளா? உண்மையாலுமே ஓ முகமும் அவன் முகமும் ஒரே மாதிரி. நீங்க உங்களை வந்து விநாயகர் கட்டிக்கிறோம்ட்டாரு. நான் இன்னும் கல்யாணமே பண்ணல. அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்குமா? அவளை கல்யாணம் பண்ணலாம். ஆனா வேலை பார்க்கணும்னா நீ என்கிட்ட தான் வரணும், வேற வழி இல்ல. அப்படியா? அதனால பாப்பா சைஸ பாப்பா எப்படி இருக்குன்னு. எந்த சைஸா இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல, நம்பாத. உன் பேண்ட்டுக்குள்ள என்ன கிடக்கு அவ பாவாடைக்குள்ளேயும் அதான் கிடக்கு. பேசாம இருந்து தொலை. ஊரை ஏமாத்த காசு வாங்குறோம்னா அதை மட்டும் நம்பி போ. அப்படியா? போயிட்டு பின்வாசல் வச்சிருக்கேன் வீட்டு வழியா, அந்த வாசல் வழியா வந்து நம்ம வீட்டுக்கு வந்துரு. அப்படி சொல்லுங்க. கல்யாணம் பண்றது வேணா அவளை வச்சுக்க, பஸ் நைட்டு என்கிட்ட வந்துரு. அந்த அலை வரட்டு எல்லாரும் ஒன்னா காவலுக்கு போவோம். சரி வரட்டு, எப்படி இருப்பான்னு பாப்போம். தேவதைக்கு இப்போ தேதி வந்தாச்சு. ஆரம்பமே சூப்பர் இடி. தேவதைக்கு நல்ல தேதி வந்தாச்சு. ஆரம்பமே சூப்பர் இடி. தேவதைக்கு நல்ல தேதி வந்தாச்சு. எத்தடி தொப்புளு மாவாட்டுற நீயா பண்ணுகிற ஆள் இல்லாம தான் தெரியுது. கனவுக்குள்ள
எத்த தண்டி தொப்புல மூடியா முதல்ல வரையா ஏண்டி உன் தொப்புல ஒரு புடி அரிசி போட்ட வேண்டாலும் ஆட்டலாம் பாருக்க, எத்த தண்டி உலக்க வேண்டாலும் போட்டு இடிக்கலாம் பாருக்கடி. விளக்க மாதிரி ஏன் என்ன வண்டி வண்டி வண்டிடி பூச்சி மச்சமியா மச்சமா ஐயோ அத்தாடி நான் இடுப்பில் உள்ள மச்சத்தை மட்டும் பாத்தீங்க. ஆமா எங்க தாளக்காரர இடுப்பில் உள்ள மச்சத்தை தானே பாத்திருக்கிய. ஆமா என் தொடையில் உள்ள மச்சத்தை பாருங்க. அத்தாடி ஆமா என்னடி உன்னைய கூப்பிடலையே விளங்காதாலு உன்னைய கண்டாலே எனக்கு எரிச்ச பசுராத்தே. ஓ கடவுளே கடவுளே செல்ல குட்டி உன்னைய நினைச்சு நான் ஓடா அப்படி சொல்ற காலையில வண்டியில சொல்லாம இறங்கி ஓடி போயிடுற. எனக்கு என்ன குறைச்ச? ஆளுல குறைச்சலாம் குறவா இல்ல என் அழகுல குறைவா குறைச்சலா இல்ல என் சொலகுல குறைச்சலாம். என்னடி சொல்லு கையை அங்கே கொண்டு வைக்கிற எங்க பிடின்னு பேசுறேன் என்ன புதுசா நானு மத்தவங்க வச்சா தெரியாது. அன்னத்துல குறைச்சலாம் இல்ல என் கிண்ணத்துல குறைச்சலாம். இன்னும் திருப்பி அங்கே இந்த கிண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னா அதே அப்பா பொழங்கு பொழங்குன்னு பொழங்கிருவிய. ஆமா ஆமா மாமா என்னடி சொல்லலாம் கன்னிகள் தாடி செல்லாம் கன்னிகளியாத கற்பு கரசி நான் தான் பார்த்தாலே தெரியுதுல. கன்னியும் கழியல என் கிண்ணியும் கழியல. உனக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த ஊர்ல உண்மையே சொல்றேன், என் கிண்ணி உங்களுக்கு மட்டும்தான், யாருக்குமே கொடுக்க மாட்டேன். நிஜமா சொல்றியா? நிஜமாவே நிஜமா. நீங்க போயிட்டு மூத்திரத்தை பெஞ்சிட்டு படக்குன்னு வாங்க பாடி. என்னமோ சொன்னீங்க இந்த கிண்ணி. இந்த கிண்ணி அவருக்கு தான் நேத்து வேற ஒருத்தட்ட சொன்னேன், இங்கே சொல்ற. ஏன் வர்றவங்ககிட்ட கொடுத்துட முடியும்? அப்பதான் யூஸ் பண்ணிட்டு போறாங்கடி. என்னடி பண்ண போற? பத்திரமா மூடி மூடி வச்சிருக்க கிண்ணம் அப்படியே இதாகி போயிரு முடி, எதாகி போகும், துரு பிடிச்சிரு முடி. அப்பப்போ யூஸ் பண்ணணும். துரு பிடிக்கிற அளவுக்கு அந்த பாத்திரம் வச்சிருக்க. நான் கேக்குறேன், நம்ம காதுல இவ்வளவு பெரிய தோடு போடுறோம், வீட்டுல இருக்கும்போது இப்படி போட்டுக்கிட்டே தெரியுறமா? இல்ல 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 ஒரு குச்சி ஒண்ணு போட்டு வைக்கிறமே எதுக்கு? அந்த ஓட்டை தூந்துராம இருக்கிறதுக்கு. அது மாதிரி இதுவும் தூந்துராம அப்பப்ப போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஓட்டை பெருசாயிரும் முடியும். அதுக்கு தாண்டி குச்சியை போட்டு வைக்கிறான். அதே மாதிரி இதுவும் தூந்துராம அப்பப்ப எதையாவது போட்டு வச்சுக்கிறோம். நம்மலாம் அப்படித்தான். நம்மன்னு என்னையும் சேர்த்துற? நான் அப்படித்தான், எனக்கு தெரியும்ல. ஆளு மடுவு இதுன்னு அத்தாடி. ஏ பொம்பளை முகத்தை பார்த்து பேசுறது எதாடி பார்த்து பேசுற? மடுவு இது ஒண்ணு எந்த தண்டி வர வர உனைய பார்த்து பார்த்து எனக்கு குறைஞ்சிருச்சு. ஏய் பேசாம இரு முதல்ல. ஆமா அடிய மணி லேசா குனி. எதுக்குடி? மனசே சரி, டைமிங் சரியா இருக்குல்ல? சரி சரி சரி, மனசே சரியில்லடி. ஏண்டி அப்படி சொல்ற? ஆம்பளை இருக்காங்களே உண்மையிலேயே சொக்க தங்க முடி. ஏன்? ஆமா உண்மையிலேயே எனக்கு ஆம்பளைனா ரொம்ப பிடிக்க முடி. எனக்கு தெரியும். ஆனா தண்ணிய போட்டாங்கன்னா என் அம்மா சண்டாலங்கி அதோட மூத்திர டேங்க் நம்மளுக்கு தெரிச்சிடும். என்னத்துக்கு அப்படி உன்னை என்ன பண்ணாங்க? போன வாரம் வந்து 25 பேர் ஒரே நேரத்துல கெடுத்தாங்க. அடி நாதாரி முண்டை, என்னமோ ரேஷன் கடையில் பொங்கச்சாமா வாங்க போன மாதிரி சொல்ற. 25 பேர் கெடுத்தாங்கன்னா என்னை கெடுத்துட்டாங்கன்னு ஒரு சோகத்தோட சொல்லணும். அந்த கெடுக்கிற நேரம் ஐயா காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்கன்னு கத்தணும். முடி கத்த முடியாதுடி. ஏன்? கத்தவே விடாம அவங்க டபுசரை தூக்கி வீசின டபுசரை தூக்கி சுருட்டி வாயில அமுக்கிட்டாங்கடி. அடி அந்த டபுசரை அந்த நாத்த என்ன நாத்த நாரு தெரியுமா? குளிச்சு எந்த காலமோ துவைச்ச அந்த சட்டியை எந்த காலமோ தெரியும், சுருட்டி ஒரு அமுக்கு வாயில. கருமோ நீ ஒன்னைய கெடுத்திருந்தா தெரிஞ்சிருக்கேன். ஏன் என்ன நடக்குதுங்க? நல்லா இருமா நல்லா இருமா, 100 வயசுக்கு நல்லா இரு, உடல் ஆரோக்கியத்தோட. வணக்கம்மா. நல்லா இருக்கு. என்ன வணக்கம்? என்ன சொணக்கமா இருக்கு? எப்பவுமே அப்படித்தான் இருக்கும். அப்படியா? நடிப்ப கள்ளி என்னம்மா உன்னைய மட்டும் எந்த ஆம்பளையாவது ஒரு தடவை பார்த்துட்டான்னு வச்சுக்க, அதோட பொம்பளாச்சே வராதுன்னுங்கிறியா? அப்புறம் உண்மையில நீ அழகா இருக்க. ஆனா என்ன என்னம்மா பொழைக்க தெரியல உனக்கு. எனக்கா? இதே ஆடையோட அப்படியே காலையில 10 மணிக்கு காரைக்குடி பேருந்து நிலையத்துக்கு மட்டும் வந்துட்டீங்கன்னா வசூல் அள்ளிடலாம்னுங்கிறியா? அப்படியே இருக்க. சரி அச்சல வார்த்தை சொல்லுங்கம்மா. பாத்தியா? பாலத்துக்கு கூட்டிட்டு போய் பாலத்து கடையில் வேலை நடைபெறுகிறதுன்னு எழுதி போட்டுருவோம். மயில்கள் எல்லாம் ஆடுவதும்
குயில்கள் குக்கு என்று கூவுவதும் மரங்கொத்தி பறவை எல்லாம் சேர்ந்து டொக்கு போடுவதும் டக் என்று ஓசையிடுவதும் மனதுக்கு ரம்மியமாக இருக்கின்றது. இதெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன்? வாத்தியாருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அப்புறம் எதுக்கு அவர் வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்து இதெல்லாம் எழுதினாரு? அப்புறம் அதையாவது சொல்லணும்ல. இப்ப இந்த இடத்துக்கு வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, உனக்கு எப்படிமா இருக்கு? எனக்கெல்லாம் மனசு ஒரு இடத்துல இல்லம்மா, அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஏண்டி என்னம்மா உனக்கு எனக்கு நான் மட்டும் ஒரு ஆம்பளை பிறந்தா நீ யாரையும் என்னை தூக்கி போட்டு செஞ்சுக்கிட்டே அந்த மாதிரிலாம் இங்க பாருங்கப்பா, நான் வர்ற மேடைங்க இல்ல அந்த மாதிரியான விஷயங்களை பேசாதீங்க. அம்மா நெஞ்சு வலிக்குதே. செய்யறதோட நிறுத்திக்க. சரிங்கம்மா, நல்லா இருக்கு. சரிம்மா, அமைப்பா இருக்கு. முகத்தை பார்த்து பேசுங்க. முகத்தை தான் பார்த்து பேசுறேன். என் பார்வை அப்படி. இந்த காட்சியை பார்க்கும் பொழுது காரைக்குடி ஆட்சி மாதிரி எப்படி தெரியுமா இருக்கு? காண வந்த காட்சி என்ன வெளி நிலவே, கோலம் என்ன வெளி நிலவே, காண வந்த காட்சி என்ன வெளி நிலவே, விட்ட கோலம் என்ன வெளி நிலவே, ஓடி வந்த இடம் என்ன வெளி நிலவே, ஒரு இடத்தில் இருப்பதென்ன வெளி நிலவே, காட்சி என்ன வெளி நிலவே, விட்ட கோலம் என்ன வெளி நிலவே. அருபான காதல் பூவானது அனுபவ சுகங்களை தேடுது. அருமான காதல் சுகமானது அனுபவ சுகங்களை தேடுது. நினைத்தாலும் நெஞ்சம் தேனானது, நெருங்கவும் மயங்கவும் ஆனது. கார்மேகமோ உடலானது, ஊர்வலமாய் அது போகுது. நாளை கல்யாணமோ உனக்கும் இவளுக்கும் பொருத்தம் தானே. விடுவாசல் என்னடி வந்தது கிளியே கிளியே, கீழே கிளியே கிளியே, வரவா படியே தொடவா உடையே, உன்னகை மன சம்மதம் என்று அழைக்குது என்னையே. இளமாலை பெண்கள் தாளாட்டுது, இளமையின் கனவுகள் ஆடுது. இளமான பெண்கள் தாளாட்டுது, இளமையின் கனவுகள் ஆடுது. மடல் வாழை கால்கள் தள்ளாடுது, மரகத இலை திரை போடுது. போகம் வரும் ஒரு வேளையில், நாதம் வரும் ஒரு வேளையில், இரண்டு போடானது. துடிக்கும் இளமை தவிக்கும் பெண்மை, வீரவாசலை கலக்கி வந்து கிளியே கிளியே, கிளியே கிளியே, தொடவா முறையே அழைக்குது கிளியே. என்னம்மா வரும்பொழுது ஒரு பாட்டு பண்ணிய என்ன பாட்டு பண்ண? என்ன பாட்டு? தேவதைக்கு இல்ல தேதி வச்சாச்சு. சரி, நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. சரி. ஆனா இந்த பாட்டு பாடி இவளுக்காண்டி ஒரு கவிதை எழுதியிருக்கேம்மா. அப்படியா? நீ எல்லாம் எழுதலாம் ஆரம்பிச்சிட்டியப்ப? ஆமா, உண்மையாலுமே உங்களுக்கு தெரியாது. சரி பாருங்க, இவ்வளவு இல்ல பொறிக்கதான் ஆரம்பிப்ப. பொறிச்சு முடிச்சுட்டேன், எழுத ஆரம்பிச்சுட்டு. சரி, ஆலோலம் 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 சில சித்திரிகள் மையது செந்தருவி கூட்டம் கூட்டமாக வருகிறது. செம்பருத்தி கூட்டமாக வருது. சில சித்திரிகள் மையது செந்தருவி கூட்டம் கூட்டமாக வருகிறது. அந்தவங்க சத்த மேலே இன்னாசையா, அந்தவங்க சத்த மேலே இன்னாசையா, வருது பேராசையா. அந்த பாட்டு பாடும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. என்ன பாட்டுமா? அடி ஆசை மச்சான் வாங்கி தந்த மல்லிகைப்பூ, அது தானாகத்தான் தந்ததம்மா புல்லரிப்பு. ஆசை மனச தூண்டி மாமி நினைப்ப தூண்டும், ஆசை கதவை சாத்தி மறைஞ்சு பார்க்க தோணும். பேச்சியம்மா மாரியம்மா சேர்ந்து கும்பியடி, மாமனுக்கு தூது விட்டு தூதுண்டு கும்மி அடிக்க சொல்றேன். முக்கியமான விஷயம் என்னம்மா? இவ்வளவு நேரம் ஆடிருக்கலாம் பாடிருக்கலாம், அந்த சிரிப்பா முகத்தை வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். சரி, இதோட இந்த சிரிக்கிற முகத்தையே விட்டுறணும். ஏமா முதல்ல சொன்னல 4 நாளா
சிரிக்கிற மோத்தையே விட்டுட்டேன். ஏன் தெரியுமா? ஏமா இன்னைக்கு வர்றவர் கதாநாயகன் இல்ல, வில்ல. எங்க யாருன்னு தெரியுதா? யாருமா? கட்டைய கையில புடிச்சுக்கிட்டு நாராயணன் நாராயணன் அடிச்சுக்கிட்டு வில்லத்தனமா வருவாராம். அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்களாம். சரி, நமக்கெல்லாம் அந்த பயமே கிடையாது. ஏமா? எனக்கு முன்னாடி சந்திக்க போறது அவரை யாரும் தெரியுமா? எங்க அண்ணன் வீரத்தேவன் மாட்டின இன்னைக்கு. முதல்ல என்ன ஒண்ணுக்கு வருது, போயிட்டு வந்துருவா. ஏன் இப்பதான் உனக்கு வருதோ? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. ஏன் எங்க அண்ணனை பத்தி பேசுற நீ ஒரு மாதிரி ஆகுற? உங்க அண்ணனை நான் தானே கல்யாணம் பண்ணிக்கிற போறேன். அதனாலயா? முதல்ல எங்க அண்ணன் கிட்ட அவர் பேசி ஜெயிக்கட்டும். சரி, ஜெயிச்சா தானே அப்புறம் என்னைய சந்திக்க முடியும். அதனால ஆளுக்கு ஒரு பக்கமா நின்னுக்கிட்டு சரி சரி காவலை பார்க்கலாம். சரி சரி, போயிட்டு வரவா? போயிட்டு வரவா? நீங்க 3 பேரும் சரிங்களா? இந்த எடுவட்ட வேலை மட்டும் விட்டுவிட்டு நீங்க 3 பேரும் அப்பப்ப வாங்க. உங்களுக்காக நான் விரிச்சுக்கிட்டு காத்திருக்கேன். போயிட்டு வருவா, போயிட்டு வருவா. அருள்மொழி போயிட்டு வருவா. என்னடா மூளை வந்த மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டு கிடக்குற? நறுக்குன்னு உட்காரு. போயிட்டு வருவா, போயிட்டு வரேன்.